இன்றைக்கி ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு ஏற்கனவே ரெகுலராக காமிக்கிற செடி தான் நான் இப்போ வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். எதுக்காகனா எந்த எருவெல்லாம் நம்ம போடுறோம் நல்லா பூக்கள் பூக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா வெஜிடபிள் வேஸ்ட் வந்து நான் போட்டு அந்த செடி வளர்க்குறேன். கூடவே என்னென்ன போட்டுக்கின்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த செடி வச்சு நீங்கள் அதை வச்சு கூட நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம என்ன போடுறோமோ அதெல்லாம் போட்டுக்கிட்டே வந்து லாஸ்ட்டாக ஒரு எரு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு, இது வந்து காஷ்மீர் ரோஸு கவரில் தான் இருக்குது. இன்னும் இந்த காஷ்மீர் ரோஸ் நடல, இன்னொன்று சின்ன கப்பில் போட்டுருக்கிறேன். லைட் பிங்க் பாருங்கள், இன்னும் நம்ம எல்லாமே கவரில் இருக்குது, இன்னும் நடலை. நமக்கு நடும்போது நல்லா ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து நல்லா பெரிய பெரிய பூக்களை பூக்க வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே நான் இப்போது வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டு வளர்க்குறேன்னு சொன்னேனே, அதே போல் நீங்கள் வந்து பெரிய பூ பூக்கிற சமயத்துக்கு வந்து மொட்டு இருக்கிறப்ப கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பூக்களாக பூக்கும். இந்த ரோஸ் பிளான்ட்டு தான் ரெகுலராக உங்களுக்கு வச்சு காமிச்சின்னு. இதில் பாருங்கள் வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் போட்டிருக்கேன், ஆனியன் பீஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் முட்டை ஓடெல்லாம் போட்டிருக்கேன். இது போல் மொட்டு வச்சிருச்சு. இது போல் மொட்டு வைக்கும்போது நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா நல்லா அடுக்கு பூவாக பெருசாக பூக்கும். எவ்வளோ நல்லா நிறைய அடுக்கு பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொடுக்குற எருவுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து அந்த எரு கொடுக்கல. நீங்கள் சப்போஸ் கொடுக்கலன்னா கொடுத்துக்குங்க. இப்போ ஒரு ரோஜாப்பூ மொட்டு வச்சதுமே கொஞ்சம் எள்ளு, கடுகு, வேர்க்கடலை மூணுமே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எள்ளு, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் கடுகு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு அரை ஸ்பூன் எடுத்து, அதாவது பவுட்ரு அரைச்சிட்டு நீங்கள் அரை ஸ்பூன் எடுத்து செடிக்கு போடணும். நான் சொன்னப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் அடுக்கு பூ ரோஜாப்பூ. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த ரோஜாவுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு சொன்னால், இது வந்து கொஞ்சமாக வந்து கஞ்சி, அதாவது சாதம் வடித்த கஞ்சி நேற்று வச்சு, அதாவது ஒரு நாள் புளிக்க வச்சுருக்கிறேன். சாதம் வடித்த கஞ்சி தண்ணி வந்து ஒரு நாள் மட்டும் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு செடி கொடுக்க போகிறேன். பாருங்கள், அதாவது இது வந்து குட்டி ஸ்பூனு, நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கொடுக்கலாம். நான் இது போலலாம் கொடுத்து சென்ட்டு பூச்செடியெல்லாம் பாருங்கள் வீடியோவில் பெரிய பெரிய ரோஜா பூக்களாக இருக்கும். இது போல் கஞ்சி தண்ணியில் வந்து காஃபி பவுட்ரு கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லா வளரும். இது போல் காஃபி பவுட்ரு கூட நீங்கள் சேர்க்கலாம். அதாவது காஞ்ச சாணமும் மக்கன மாட்டு எரு போடலைன்னா நீங்கள் இதெல்லாம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், எதுவும் செய்யாது. நான் இதில் மாட்டு சாணம்லாம் போட்டிருக்கேன். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து காஃபி பவுட்ரு சேர்க்கலை. போடாத சமயத்தில் காஃபி பவுட்ரு சேர்த்துடுவேன் இந்த கஞ்சி தண்ணியில். இது போல் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணும்போது பெரிய பூக்களை பூக்கும், அடுக்கு பூக்கள், ரோஜா பூக்கள். இது போல் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணும்போது பெரிய பூ பூக்கும். இப்போ இங்கே 3 மொட்டு இருக்கா, இங்கெல்லாம் கூட மொட்டு இருக்குது நிறைய தான். இருந்தாலும் உங்களுக்கு செடி சீக்கிரமாக பெருசாகணும், நிறைய இன்னும் இதை விட மொட்டு இருக்கணும்னா இப்போ 3 கிளையில் இங்கே மொட்டு இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் கட் பண்ணிடணும், ஒரு பக்கமோ 2 பக்கமோ கட் பண்ணிடணும். அப்போ இங்கேருந்து நிறைய தளிர் வரும், செடி சீக்கிரமாக பெருசாகும். இது போல் ரோஸ் பட்ஸ்லாம் அப்படியே பிளான்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா சரியாக பூக்காது, அதாவது கிளைகள் நிறைய வராது, பெரிய செடி உருவாகாது. உங்களுக்கு பெரிய செடி வளர்க்கணும் சீக்கிரமாகவேன்னா ரோஸ் பிளான்ட் மொட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும். 1-2 பூக்கள் மட்டும் பூக்க வச்சுக்கலாம், ஒவ்வொரு கிளையில் மட்டும் சொல்கிறேன். சில டைமில் பட்ஸ் வந்து அதிகமாகவே வைக்கும். பாருங்கள், இங்கேருந்து நிறைய போட்டு வச்சுருக்கு, நிறைய மொட்டு வந்துருக்கு பாருங்கள். இது போல் நிறைய மொட்டு இருக்கிறதுல எடுக்காமல் 1-2 பூக்கம் பாருங்கள், அந்த சைடில் நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நிறைய பிரான்ச் வரும்ன்றதுக்காக சொல்கிறேன். அது போல் கட் பண்ணிவிட்டு இந்த கஞ்சி தண்ணி நீங்கள் கொடுங்க. இது வந்து டீ தூள் பட்டுச்சு, அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது போல் ரோஸ் பிளான்ட்டுக்கு கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி பெரிய பூக்கள் பூக்கும். அதே சமயத்தில் சப்போஸ் கஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன்னா நீங்கள் வந்து அவுள் இருக்கு பாருங்க, அது கூட நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா 1 ஸ்பூன் அவுளே வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் மண்ணுக்குள்ளே. ஆனால் கொஞ்சமாக செடி வச்சுருந்திங்கன்னா இது போல் பூ பூத்த உடனே கொஞ்சம் நிழலில் தூக்கி வச்சுக்கோங்க பாட்டு. அப்போ இன்னும் பூ வந்து பிளாக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா வெயிலில் வைக்கும்போது கொஞ்சம் பெட்டல்ஸ் எல்லாம் காயும், அதுக்காக நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கின்னு இருக்கலாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக. இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.